1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தையும் அவர் என்ன பண்றாராம்? சோதிக்கிறவராயிருக்கிறாராம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு அது புகழ்ச்சியும் கனமும் உண்டாக்குமா, மகிமையும் உண்டாக்குமா. தேவன் அவரு நம்முடைய சில உபத்திரவங்களிலே நமக்கு அவர் ஒப்பு கொடுக்கும் போது நாம் அதில் என்ன பண்ணணும்? நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு என்ன பண்றாரு? அனுமதிச்சிருக்கார். யோபுக்கு அனுமதிச்சான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின போது அவன் எப்படியா இருப்பானா? பொன்னாக விளங்குவான். அதனால்தான் தான் யோபு சொல்றாரு, ஆண்டவர் என்னை என்ன பண்ணாரு? என்னை சோதித்து பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்து பின்னால் பொன்னாக விளங்குவேன். அதனால நாம் சில காரியங்கள் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரவங்கள் பாடுகள் துன்பம் வரும்போது நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. பிசாசனும் கொண்டு வருவான், ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிப்பார். ஆனாலும் அதிலிருந்து நம் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆனால் எல்லா சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை நமக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஐயோ, ஆண்டவர் தேடி தேடி உபத்திரம் தான் வருது, பாடு வருது தான், துன்பம் வருது, வியாதி வருது, வறுமை வருது என்று நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதிலிருந்தும் அவர் தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.